வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ்ஜு கட்லெட்டு. ஒவ்வொருத்தவங்க வெஜ்ஜு கட்லெட்டில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, சோயா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க கேரட்டு, சோயா இதை தனித்தனியாக போட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னா வெங்காயம் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு வெஜ்ஜு கட்லெட்டு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். நல்லா கலர் இப்படி மாறி வரணும். அந்தோடையும் அப்படியே லைட்டாக ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இதே ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். அவ்வளோ அருமையாக போகும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, அப்படி இருக்கும். வாங்க வெஜ்ஜு கட்லெட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பொடியா நறுக்குன பல்லாரி வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம் மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் மைதா தண்ணியில நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. ரஸ்கு தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, தேவையான அளவு நாட்டு சக்கு கடலெண்ணெய். வாங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வடை சட்டிய அடுப்புல வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இந்த 5 பொருளையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு உருளைக்கிழங்க சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதோட சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்லெட்டுக்குரிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதை 10 நிமிஷம் ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். வாங்க.
வாங்க நம்ம கட்லெட்டுக்கு தேவையான உருண்டைகளை பிடிச்சு எடுத்தாச்சு. அதை 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு பிடிச்சுக்கோங்க. உங்ககிட்ட சைஸ் அச்சு மோல்டு இருந்துச்சுன்னா நீங்க ரவுண்ட் வச்சு வச்சீங்கன்னா இதோட சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கட்லெட்டு நல்லா இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்கணும். இல்லாட்டி கொல கொலன்னு தான் இருக்கும். வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு நாட்டு சக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இல்லாட்டி கட்லெட் உடஞ்சிரும். வாங்க, வெந்துருச்சு. நம்ம மெதுவா திருப்பி போட்டுக்கிடுவோம். போட்டு விட்டு கிண்டிடக்கூடாது. பூ போல திருப்பி போடணும். தளபதி ஒரு படத்துல சொல்லுவார்ல, வாழைக்காய் பஜ்ஜை பூ போல தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும், அந்த மாரி திருப்பி போடணும். கலர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். வாங்க அடுத்த ரவுண்டு போட்டுக்கிடுவோம். நல்லா கலர் இப்படி மாறி வரணும். வந்தோடனே அப்படியே லைட்டா ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இதே ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். அவ்வளோ அருமையா போகும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, அப்படி இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. வாங்க அடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். தரமா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படித்தான் இருக்கும். மேலேறு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு தான் நம்ம மைதா சேர்க்குறோம். உள்ளக்க இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டஃபிங்ஸ் நம்ம சொன்ன அளவு போட்டுங்க. உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் சோயா சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். பீட்ரூட் சேர்த்திங்கன்னா சிவப்பு கலரில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிவப்பு கலரில் ஆயிரும். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைகளை செஞ்சு கொடுங்க.
அருமையான ஹெல்த் இது. சோயா போட்டு பண்ணி கொடுங்க. வெஜிடேரியனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு. ஈவினிங்கில் பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்தமாரி செஞ்சு கொடுத்து பாருங்க. நாளைக்கு இதேமாரி எங்களுக்கு செஞ்சு வைங்கம்மான்னு சொல்லுவாங்க. இதேமாரி அடுத்த ஒரு டிஷ்ல உங்களை சந்திக்கேன். நன்றி, வணக்கம்.